நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா IPL 2024 ஆக்ஷன் நேற்று முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்குவாடெல்லாம் பயங்கரமாக எல்லா டீமும் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஸ்குவாட் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஎஸ்கேயோட ஸ்குவாடை நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து MS தோனி, மொயின் அலி, தீபக் சகர், டெவான் கான்வே, துஷார் தேஷ்பாண்டே, சிவம் டூபே, ருத்ரா ஜெய்க்வாட், ஹங்ககேக்கர், ரவீந்திர ஜடேஜா, அஜய் மண்டல், முகேஷ் சௌத்ரி, பதிரானா, அஜிங்கியா ரகானே, ஷைக் ரஜித், மிச்சல் சாண்டர், சிம்ரஜித் சிங், நிஷாந்த் சிந்து, பிரசந்த் சொலாங்கி, மகேஷ் தீக்ஷனா, ரச்சின் ரவீந்திரா, ஷர்துல் தக்கூர், டேரில் மிச்சல், சமீர் ரிஸ்வி, முஸ்தபிசுர் ரஹ்மான், அவானிஸ் ராவ், ஆரவல்லி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஃபுல் ஸ்குவாடு. ஸோ இதில் இப்போ புதுசாக 6 பேர் இணைஞ்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து வேற லெவல். அதுலேயும் ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், சமீர் ரிஸ்வி, முஸ்தபிசுர், ஷர்துல் தக்கூர்லாம் செமையான பிளேயர்ஸ். அவானிஸ் ஆரவல்லி கூட நல்ல பிளேயர் தான், ஆனால் அவர் சின்ன பையன், வாய்ப்பு கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிஎஸ்கேயோட ஸ்குவாட் பற்றி நம்ம பேசுகிறப்போ வந்து ஒரு மாதிரி கம்பைன்டான ஸ்குவாடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, நல்ல யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க, டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. குறிப்பாக கிவீஸ்லேருந்தே 4 பேர் இருக்குது. கண்டிப்பாக ஒரு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்டு எப்படி காம்பினேஷன் வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை தாண்டி மொயின் அலி வேற இருக்காது. அண்டு பவுலிங் யூனிட்னு பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. ஆப்வியஸ்லி தீபக் சகர், ஷர்துல் தக்கூர், இவங்க 2 பேரும் வந்து திரும்பி வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி எப்படி சொல்ற, அந்த 2 பேரோட காம்பினேஷன் நல்லா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி MS தோனி இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, அவருக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த வாட்டி வந்து நம்மளோட ஆல்ரவுண்டர்ஸ் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு இருக்கு. பிகாஸ் ஆல்ரவுண்டர் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செமையான ஒரு ஆல்ரவுண்டர் யூனிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ரவீந்திர ஜடேஜால ஆரம்பிச்சு டேரில் மிச்சல், மொயின் அலி, சாண்டரு, ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் ஷர்துல் தக்கூர் கூட ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து செம சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னே வந்து சொல்ல முடியும். ஸோ டெஃபினெட்லி சிஎஸ்கே இந்த வாட்டி IPL 2024 சம்திங் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இதில் எங்கேயாவது மிஸ்ஸஸ் இருக்கா ப்ரோ, இன்னும் யாராவது இது பண்ணியிருக்கலாமா அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் எந்த மிஸ்ஸும் இல்லை. நல்ல ஒரு டீம் தான். பட் ஆனால் இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்ட்ரானரியான ஒரு பேசர், அதாவது நல்ல ஒரு 145லேருந்து 150 அந்த மாதிரி தொடக்கூடிய ஏதாவது ஒரு பேசரை எடுத்து வச்சிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அப்படி ஒரு காம்பினேஷனில் சிஎஸ்கே என்னைக்கும் போகணும்னே நினைச்சதில்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல எல்லாம் பெருசாக வந்து அப்படி 150 போடக்கூடிய பேசர்லாம் நம்மள்ட்ட கிடையாது. இதை வச்சே தான் அவங்க எப்போவுமே சமாளிப்பாங்க. அது மாதிரி தான் இந்த டீமும் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், ஒரு நல்ல குவாலிட்டியான டீம் அண்ட் சூப்பரான ஒரு ஸ்குவாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுலேருந்து ஈஸியாக 11 இல்லை 15 எடுக்கலாம். பயங்கரமாக 15 பேர் எடுக்கலாம். அப்படியே சாலிடாக இவங்க அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இந்த டீமை பற்றி என்ன, அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த IPL 2024 அண்ட் இதுலேருந்து ஒரு பிளேயிங் 11 செட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வேணால் நான் நாளைக்கு வந்து போடுறேன். ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனுதன் பாஃபரம், திஸ் இஸ் VJ மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.